அஸ்ஸலாமு அலைக்கும் தோழி. இப்போ வந்து சட்புட் புடலங்காய் கூட்டு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். ஒரு புடலங்காய், 2 தக்காளி, சின்ன வெங்காயம், கடலைப்பருப்பு, தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம் எடுத்து இதான் தேவையான பொருட்கள். ஒரு குக்கர் எடுக்கிறோம். கடலைப்பருப்பு போட்டேன். அதுக்கப்புறம் என்னென்னா சின்ன வெங்காயம், தக்காளி, புடலங்காய் இது 3ஐயும் அதில் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்ன செய்கிறேன்னா தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அதுவும் அதுக்குள்ளே சேர்த்திட்டேன். அதுக்கப்புறம் என்ன செய்கிறேன்னா பச்சை மிளகா 3 போடுறேன். அதுக்கப்புறம் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றுறேன். அப்புறம் என்ன பண்ணேன்னா மஞ்சத்தூள் இருக்குது பாருங்கள், ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன்னா. அப்புறம் ஜீரகம் கொஞ்சம் போட்டு என்ன பண்ணுறேன்னா அப்படியே வந்து நான் உப்பு போட மாட்டேன். உப்பு வந்து லாஸ்ட்டில் தான் போட்டேன். கொஞ்சம் கலக்கி விட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா விசில் விட்டுருங்க. நான் 5 விசில் விட்டுருக்கேன். நல்லா 5 விசிலில் பாருங்கள் பூ போல் நல்லா வெந்திருக்கு. நீங்களே பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. 5 விசில் தாளிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம கடை எடுக்கும்போது ஒரு கடை எடுத்துக்கோங்க. நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அது போட்டுக்கோங்க. நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு அந்த மாதிரி தான் போட்டு தாளிக்க போகிறோம். இது வந்து 15 நிமிஷத்தில் ஆயிரும். ஒரே வேலையில் உங்களுக்கு முடிஞ்சு எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டால் ஒரு 5 விசில் விட்டால் போதும். அப்புறம் தாளித்தா சீக்கிரமாக ஆயிரும். அப்புறம் கடுகு போடுறோம். அதுக்கப்புறம் என்ன செய்கிறோன்னா நல்லா பொரிஞ்சு வரதுக்கப்புறம் வரமிளகா, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை அதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். கொஞ்சம் ப்ரௌனிஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பச்சையாக இந்த ஃப்ரை ஆகாமல் நம்ம சாப்பிட்டோன்னா ஒரு மாதிரியாக இருக்கும். குழந்தைங்களும் சாப்பிட மாட்டாங்க. நல்லா பாருங்கள், நல்லா ப்ரௌனிஸாக வரும்போது என்ன பண்ணுறோம், நல்லா இது பண்ணுங்கள். இது வந்து பேச்சுலருங்களுக்கெல்லாம் நல்லா வந்து யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா நம்ம செஞ்சு வச்ச கூட்டு தூக்கி அதில் போடுங்க. ஒரு 3 நிமிஷம் போதும். கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறினா சட்பட் புடலங்காய் கூட்டு ஆயிரும். நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.